யூகேல ஸ்பான்சர்ஷிப்போட இருக்கிற எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகளோட வந்திருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூகேக்கு எப்படியாச்சும் போயிடணும், அங்கே ஒரு வேலையை தேடி பிடிக்கணும் அப்படின்ற வெறியோட காத்துட்ருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போதைக்கு கரண்டில் யூகேல ஸ்பான்சர்ஷிப்போடு இருக்கிற எக்கச்சக்கமான வேக்கன்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய கிரிதரன் விளாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், யூகேயில் இந்த வேலைகளுக்கு குடியுரிமை பெறலாம் என்று ஏற்கனவே இப்போ நான் போட்ட ஒரு வீடியோவுக்கு நீங்கள் எல்லாரும் தந்த அன்பும் ஆதரவும் அபரிமிதமாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய கமெண்ட்டுகளை பண்ணியிருந்தீங்க. அதில் நான் கேட்டிருந்தேன், இன்னும் என்ன வேலைகளுக்கு உங்களுக்கு இங்கே வேக்கன்சி இருக்குது, அது தொடர்பான விவரங்களை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னும் போது நிறைய பேர் எனக்கு இந்த வேலை வேணும், இந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த எல்லா வேலைகளையும் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரெஸ்டாரண்ட் வேலைகள், வெயிட்ரஸ் வேலைகள், அதே மாதிரி கார்டனிங் வேலைகள், கேர் ஒர்க்கர்ஸ், நர்ஸ், அதே மாதிரி டாக்டர்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய வேலை வாய்ப்புகள் தொடர்பான வேக்கன்சிஸோடு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் கிரிதரன். வெல்கம் டு கிரிதரன் விளாக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இது போல் பல வீடியோக்களை கொண்டு வரதுக்கு அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் இதுக்கு முன்னுக்கு நான் போட்டிருந்த என்னுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்களில் நிறைய பேர் கிரி எங்களுக்கு வேலை எடுத்து தாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண வழிக்கிட்டீங்க. ஸோ நான் உங்களோட அன்பாக சொல்லிக்கொள்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் இது தொடர்பான ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. வேலைவாய்ப்புகள் தொடர்பில் வேக்கன்சிகள் இங்கெங்கே இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் தொடர்பான வேக்கன்சிகள் இருக்குது, தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு போய் சேரணும், இதை தெரிந்து கொண்டு நிறைய பேர் இந்த வேலைவாய்ப்புகள் மூலமாக யூகேக்கு வந்து சேரணுமென்ற ஒரு நோக்கத்தோடு என்னுடைய சேனலில் இந்த வேலைவாய்ப்புகள் பற்றிய விவரங்களை உங்களுக்கு கொண்டு வரேன். எனவே என்னால் இந்த வேலைகளை உங்களுக்கு எடுத்து தர முடியாது. இந்த வேலைகள் இங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு கொண்டாலே மற்ற விடயங்களை ஈஸியாக உங்களால் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். அதுக்கு பிறகு அதை சர்ச் பண்ணி அந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய சிவியை அனுப்பி அப்ளை பண்ணி எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனவே அதையும் இந்த வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போவோம். முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி கேர் ஒர்க்கர்ஸ் சம்மந்தமாக நிறைய பேர் என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இருக்குது, இந்த வேலை வாய்ப்புகள் எங்கே பெறலாம் அப்படின்ற தொடர்பில். எனவே வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழேயும் நீங்கள் இன்னும் என்ன வேலை வாய்ப்புகள் தேடுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பான்சர்ஷிப் வேலைகளை பொறுத்த வரைக்கும் யூகேக்கு உள்ளே இருக்கிறவங்களும் சரி, யூகேக்கு வெளியே இருக்கிறவங்களும் சரி, அதாவது இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருக்கிறவங்களும் வேலைவாய்ப்பை தேடி வர்றதுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் வேலைகள் தான் ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி யூகேக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸ்பான்சர்ஷிப் ஸ்டூடெண்டாக ஸ்டடீஸை முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீசாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக யூகேல அண்மை காலங்களில் நிறைய கேர் ஒர்க்கர்ஸாக வந்தவர்களுடைய கேர் ஹோம்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னும் எங்கேயாவது கேர் ஒர்க்கர்ஸுக்கு வேகன்சிஸ் இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலமாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோவில் முதலாவது வேலை வாய்ப்பு கோல்ட் ஸ்டார் செஃப் என்ற கம்பெனியில் ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. ஒர்க் லொக்கேஷன் லண்டனில் தான். பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஜாப். வருஷத்துக்கு 34,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் சேலரி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனுடைய க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 21. அதுக்கு முன்னுக்கு நீங்கள் உங்களுடைய சிவி அனுப்பி அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், gov.uk என்ற வெப்சைட்டில் இந்த ஜாப் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது பூரோ சர்ச் என்ற கம்பெனியில் வெட்டினரி சர்ஜனுக்கான வேக்கன்சி இருக்குது. கால்நடை வைத்தியருக்கான வேக்கன்சி 65,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சேலரியை எடுக்கலாம். இதுவும் பெர்மனன்ட் ஃபுல் டைம் ஜாப். ஆகஸ்ட் 22 முன்னுக்கு நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். கால்நடை வைத்தியருக்கான வேக்கன்சி அது. அதே மாதிரி பார்ட் டைம் வெட்டினரி சர்ஜனுக்கான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதே கம்பெனியில் பூரோ சர்ச் என்ற அதே கம்பெனியில் ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பர்மிங்ஹாமில் இருக்குது. இது பார்ட் டைம் ஜாப். 65,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இயருக்கு சேலரி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 23 முன்னுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும்.
அடுத்ததும் இன்னும் ஒரு கால்நடை வைத்தியருக்கான வேலைவாய்ப்பு வெட்டினரி சர்ஜனுக்கானது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இது கேம்பிரிட்ஜில் உங்களுக்கு வேலை. ஆகஸ்ட் 23 முன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். வருஷத்துக்கு 68,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் சேலரி எடுக்கலாம். இதுவும் ஒரு பெர்மனன்ட் அண்ட் ஃபுல் டைம் ஜாப். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சீனியர் லீட் நர்ஸுக்கான வேக்கன்சி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் NHS ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டில் தான் இருக்குது. இது ஒரு பெர்மனன்ட் ஜாப், ஆனாலும் பார்ட் டைம் தான். வருஷத்துக்கு 57,349 பவுண்ட்ஸ் வரைக்கும் சேலரி எடுக்கலாம். ஆகஸ்ட் 23 முன்னுக்கு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண வேணும். இது வந்து நர்ஸுக்கான ஒரு வேக்கன்சி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுவும் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் NHS ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்லேயே கிளினிக் நர்ஸ் சார்ஜ் நர்ஸ் என்ற ரோலுக்கான வேக்கன்சி இருக்குது. வருஷத்துக்கு 42,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் சேலரி எடுக்கக்கூடியதாக இருக்கும். பார்ட் டைம் ஜாப் தான், ஆனாலும் ஸ்பான்சர் இருக்குது. ஆகஸ்ட் 22 முன்னுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணும். அடுத்தது இந்த லிஸ்ட்டில் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறது கார்டனிங் தொடர்பான ஒரு வேலை, ஆப்பரேட்டிவ்ஸ் ஃபார் க்ரோவிங் அண்ட் பேக்கிங். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிளின்வெல் மார்க்கெட்டிங் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் AL4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட் 8 முன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணும். ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப் இது. கார்டனிங் சம்மந்தமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து மரக்கன்றுகளை நடுறது, அதுகளை பேக் பண்ணுறது தொடர்பான வேலை வாய்ப்பு தான் இது. இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. அடுத்தது சீனியர் கேஆ அசிஸ்டண்ட்டுக்கான வேலை எலிசபெத் பிளாம்ஸ் லிமிடெட் என்ற கம்பெனியில் வந்து இந்த வேக்கன்சி இருக்குது. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் NW10 தான் இந்த வேலை இருக்குது. சேலரியை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு £11.44 கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் ஜாப். ஆகஸ்ட் 8 முன்னுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். கிராஜுவேட் டீச்சிங் அசிஸ்டன்ட், நிறைய பேர் டீச்சிங் வேலைகளை கேட்டுட்ருந்தீங்க. டீச்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் KPI ரெக்ரூட்டிங் லிமிடெட் என்ற கம்பெனியில் வந்து டீச்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி இருக்குது. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் S5 தான் இந்த வேலை உங்களுக்கு. இது ஒரு ஃபுல் டைம் வேலை. சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 550 பவுண்ட்ஸ் வீக்குக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது டீச்சிங் ஜாப். அடுத்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் totaljobs.com என்ற வெப்சைட்டில் இருக்குது. டேட்டா சென்டர் டீம் லீடர். இது பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 85,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இயருக்கு உங்களுக்கு சேலரி தராங்க. பெர்மனன்ட் ஜாப். ஹேவாட்ஸ் ஹீத் என்ற இடத்துல தான் RH16 தான் உங்களுக்கு இந்த வேலை. எனவே இதையும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். பாப்புலர் கேஆ லிமிடெட் என்ற கம்பெனியில் நர்ஸுக்கான வேக்கன்சி இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் £20 per hour அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல் டைம் ஜாப். ஒர்க் லொக்கேஷன் DL3 என்ற இடத்துல இருக்குது. ஆகஸ்ட் 22 முன்னுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்க வேணும் இந்த வேலைக்கு. வெயிட்ரஸுக்கான வேலை. இந்த வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் இந்த லிஸ்ட்டில் நான் கொண்டு வரது எல்லாமே ஸ்பான்சர்ஷிப் உள்ள வேலை வாய்ப்புகள் தான். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எமினன்ட் குரூப் லிமிடெட். ஒர்க் லொக்கேஷன் வந்து NW10 தான் இந்த வேலை இருக்குது. சேலரி வந்து சொல்லலை. ஆகஸ்ட் 24 முன்னுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு பெர்மனன்ட் ஜாப். எனவே அப்ளை பண்ணுங்கள். வெயிட்ரஸ், அதுவும் இந்தியன் ஸ்டூடெண்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்தியன் ஸ்டூடெண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். NHS ஜாப்ஸில் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டருக்கான வேக்கன்சி இருக்குது. ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் DE1 தான் இந்த வேலை இருக்குது. சேலரி வருஷத்துக்கு 27,000 கிட்ட நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அடிஷ்னல் சேலரியும் இருக்குது. எனவே இந்த வேக்கன்சிக்கும் ஜூலை 29 முன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா NHS ஜாப்ஸில் சீனியர் ஃபார்மசி டெக்னீஷியன் கோம் ஹேர் டீமுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெர்மனன்ட் ஜாப், ஃபுல் டைம் ஜாப். அதே மாதிரி லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் DE22 தான் இந்த வேலை இருக்குது. ஜூலை 30 முன்னுக்கு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண வேணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 34,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அடிஷனல் சேலரியும் இருக்குது. அடுத்தது சர்வீஸ் கேஆ சொல்யூஷன் என்ற கம்பெனியில் சோஷியல் ஒர்க்கருக்கான வேக்கன்சி இருக்குது. இடம் வந்து ப்ராம்லி லண்டனில். பெர்மனன்ட் ஜாப். 32,000 ரூபாய் வரைக்கும் அடிஷனல் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலரி தொடர்பான விவரங்கள் இதில் சொல்லலை. ஜூலை 31 முன்னுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணும்.
முடிஞ்ச வரைக்கும் தேடி கஷ்டப்பட்டு ஸ்பான்சர்ஷிப் வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேர் கேட்டது போல் டீச்சிங், கார்டனிங், கேர் ஒர்க்கர்ஸ், ஃபார்மசி ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக நிறைய பேர் இன்னும் கேட்டிருந்தீங்க ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் கிராஃபிக் டிசைன் அந்தந்த வேலைவாய்ப்புகள் தொடர்பிலான விவரங்களை நான் அறிஞ்சதும் உடனுக்குடன் என்னுடைய சேனலில் அந்த வீடியோஸையும் கொண்டு வரதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் NHS ஜாப்ஸ், குறிப்பாக இந்த யூகேயினுடைய ஹெல்த் கேர் சர்வீஸில் அல்லது ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணுமன்ற கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா எங்கே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நர்ஸ்மாராக இருக்கட்டும் அல்லது கேர் ஒர்க்கர்ஸாக வர்றதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் தொடர்பிலான வேலைவாய்ப்புகளை இங்கே பெறுவதற்கு நிறைய பயனுள்ள நம்ப தகுந்த உண்மையான வெப்சைட்டுகள் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சிவியை அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வேலைவாய்ப்புகள் வரும்போது அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. அதுக்கான ஒரு சூப்பரான பல வெப்சைட்டுகளை இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு நான் முதல்ல கொண்டு வந்திருக்கிற வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் allianceresource.co.uk. அலையன்ஸ் ரிசோர்ஸ் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் இதுவும் யூகேல ஒரு ஹெல்த் கேர் செக்டரில் நிறைய ரெக்ரூட்மெண்ட்டை செய்கிற ஒரு வெப்சைட். பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதிலேயே போட்டிருக்கிறாங்க ப்ரொவைடிங் இன்னோவேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் சொல்யூஷன் ஃபார் ஹெல்த் கேர் செக்டர் அப்படின்னு இருக்கிறாங்க. எனவே இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுடைய சிவியை அப்லோட் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்து கொண்டு வந்திருக்கிற வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்வான்டா healthcare.co.uk என்ற வெப்சைட் தான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய ஹெல்த் கேர் சம்மந்தமான நிறைய வேலை வாய்ப்புகள் தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எல்லா வெப்சைட்டுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை இந்த வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிவியை அப்லோட் பண்ணி வைக்கிறது மட்டும் மூலமாக வேகன்சிஸ் வரும்போது நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது advantahealthcare.co.uk. அடுத்த மூன்றாவது வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து yourworld.com என்ற வெப்சைட். இதுவும் வந்து ஹெல்த் கேர் ஜாப்ஸ் இன் யூகே. ஸோ யூகேல ஹெல்த் கேர் சம்மந்தமான பல வேகன்சிஸ் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு வந்து நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர், blah 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 எல்லாமே இருக்குது. அடுத்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் bs24.co.uk. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெப்சைட்டில் பார்க்கும்போதே தெரியுது நிறைய கேர் ஒர்க்கர்ஸ், நர்சஸ் இப்படின்னு சொல்லி நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு வெப்சைட். ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. நீங்களும் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இங்கேயும் வந்து உங்களுடைய சிவி அப்லோட் பண்ணுறது மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது bs24.co.uk. இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது doctorsrelocate.com. இதுவும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரீலொகேட்டிங் இன்டர்நேஷ்னல் டாக்டர்ஸ் இன்டு யூகே ஹாஸ்பிட்டல். யூகே ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்நேஷ்னலாக இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரையும் கொண்டு வரத்துக்கு அல்லது அது தொடர்பான வேகன்சிஸ் தொடர்பிலான விவரங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு இங்கே வந்து நிறைய விவரங்கள் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதிலையும் வந்து பாருங்கள், இது ஒரு கன்சல்டன்ட்ஸ்க்கான ஒரு வேகன்சி இங்கே இருக்குது. சவுத் வெஸ்ட் இங்கிலாந்து என்ற இடத்துல இப்படி ரேடியோலஜி தொடர்பிலான பல நிறைய வேகன்சி தொடர்பிலான விவரங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது doctorsrelocate.com. அடுத்து இந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எலிசபெத் international.co.uk என்ற வெப்சைட். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூகேல NHSல நிறைய வேகன்சிஸ் இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹியூஜ் நர்சிங் வேகன்சிஸ் டு வேரியஸ் NHS ட்ரஸ்ட் அப்படின்ற விதமாக இதில் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஓவர்சீஸ் நர்சிங் ரெக்ரூட்டர்ஸ் இன் கேரளா அப்படின்ற வரையும் நிறைய வெளிநாடுகளில் இருந்து யூகேக்குள்ளேயும் வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் நர்ஸாக ஒர்க் பண்ண வேணுமெண்டா இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் பதிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய விவரங்களை. அப்பா ஒரு மாதிரியாக வேகன்சிஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஹெல்த் கேர் சம்மந்தமான வேகன்சிகளை எங்கே தேடி பிடிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற தொடர்பிலான நிறைய தவிப்புகளோடு இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள விதத்தில் பல யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டுகளையும் கொண்டு வந்து தந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிற வேலை வந்து அந்த வாழைப்பழத்தை உரித்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் தந்த மாதிரி. எனவே வந்து இதுக்கு பிறகு நீங்கள் எப்படி சாப்பிட போகிறீங்க அப்படின்றது உங்களோட கையில் தான் இருக்குது. எனவே வந்து உங்களுடைய குறிப்பாக
சின்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வேகன்சிஸுக்கு அப்ளை பண்ணும்போது அந்தந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனியாக அவங்க என்ன மாதிரியான ஒரு ஜாப்புக்கு ரோலுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்களோ அந்த ஜாப்பினுடைய அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சிவியை மாற்றி நீங்கள் கொடுக்குறதன் மூலமாக தான் வந்து அவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு உங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களை வேலைக்கு எடுக்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற சிவியில் தான் இருக்குது. நிறைய பேர் நம்மளோட ஆட்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரே ஒரு சிவியை மட்டும், அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் க்ரியேட் பண்ண ஸ்கூல் முடிஞ்ச காலத்தில் க்ரியேட் பண்ண ஒரு சிவியாக இருக்கும். அந்த சிவியையுமே நாங்கள் வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருக்குறோம். அது பெரிய தப்பு. எனவே சிவின்றது தான் நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். எனவே சிவியை வந்து நீங்கள் பக்காவாக க்ரியேட் பண்ணி கொடுங்க. சிவி க்ரியேட் பண்ணுற தொடர்பிலான பல வீடியோஸும் நிறைய யூடியூப்ஸில் இருக்குது. நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட ஹெல்ப் கேட்டு பக்காவாக ஒரு சிவியை ரெடி பண்ணி நீங்கள் அனுப்புறதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ கருத்துக்களை வந்து கமெண்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்ன வேகன்சிஸ் தொடர்பிலான வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் கொண்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.